Hi, uh, welcome to the third part of how to speak in English, and we are at the fourth section or fourth way or important requirement that you have. Yeah. It is a requirement. It is a requirement that you need to before you speak in English or speak in English fluently. That's the point. So fourth part is basically grammar. சத்தியமாக சொல்கிறேங்க, இப்போ வரைக்கும் ஐ கேனாட் சே வித் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் நெஞ்ச தொட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் கிராமர் இன்னும் எனக்கு வந்து 100% இங்கிலீஷ் கிராமராக இருக்கட்டும், தமிழ் கிராமராக இருக்கட்டும், இங்கிலீஷ் கிராமர் மெயின்லி 100% கான்ஃபிடென்ட்டாக வந்து எனக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஐ டோன்ட் நீட் டு ஹாவ் கிராமர். ஐ மீன் ஐ மஸ்ட் ஹாவ் கிராமர், பட் ஐ டோன்ட் நீட் டு ஹாவ் கிராமர் இன் ஆர்டர் டு ஸ்பீக் இங்கிலீஷ். இஃப் அதாவது இட்ஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் சம்ஒன். நீங்கள் பேசுகிற இங்கிலீஷை கரெக்டாக நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்றத அடுத்தவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றாப்புல இருந்துச்சுன்னா யூ நீட் டு ஹாவ் கிராமர். தட் இஸ் வை கிராமர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் வென் யூ ஆர் ட்ரைங் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஆர் வென் யூ ஆர் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது என்னென்னா this is my house, and that is a sentence. And when I'm trying to tell you something, I was like, this was my house when I was like வாசா அப்படின்னா இது என்னோட வீடாக இருந்துச்சு அப்படின்றப்ப. ஸோ இப்போ என்னாச்சு? வாட் ஹேப்பன் டு த ஹவுஸ் நவ்? இஸ் இட் ஓன் பை சம்மன் எல்ஸ்? ஆர் யூ ரெண்டிங் இட்? ஸோ இட்ஸ் நாட் யுவர் ஹவுஸ் எனிமோர். டிட் யூ லூஸ் இட்? டிட் யூ pay the loans? You didn't pay the loans, so they took the house away. You're just staying there. ஸோ தட் இஸ் பேசிக்லி கிராமர். அந்த இஸ்ஸு வாஸ் இது ரெண்டுத்தையுமே வந்து யூ கேன் ஆக்சுவலி சே இட் விச் எவர் த வே யூ வாண்ட். ஆனால் வந்து அந்த இஸ்ஸு வாஸ்ன்றதில் நிறைய விஷயங்கள் மாறி போகும். அதாவது வாஸ்னா அதை ஒரு மனுஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், வாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா செத்து விட்டார்னு அர்த்தம். இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹி வாஸ் தேர், ஐ மீன் அப்படின்னம்னா அவர் இருந்தார், இப்போ இருக்காரா இல்லையான்னு தெரியல, போயிட்டாரா அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அந்த இஸ்ஸு வாசில் வந்து 1008 மாடுலேஷன்ஸ் வரும். அதாவது ஐ லவ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லலாம், ஐ ஸ்டில் லவ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் நான் என்னோட பொண்டாட்டியை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ நடுவில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸ்டில்னா அப்புறம் என் நடுவில் என்னாச்சு, உன் பொண்டாட்டி என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது லைக் ஐ லவ்டு மை ஒய்ஃப் அப்படின்னம்னா இல்லை ஒரு காலத்தில் என் பொண்டாட்டியை லவ் பண்ணாங்க, இப்போல்லாம் என் பொண்டாட்டியை லவ் பண்ணாங்க. இல்லை என் பொண்டாட்டி காது குத்தி கேட்டுட்டு இருந்தாங்கன்னா குடுக்குடுன்னு கேட்டதை ஓங்கி பிடிச்சின்னு ஒன்று அடிச்சிடுவான். ஸோ தட் இஸ் பேசிக்லி ஹவு இம்பார்ட்டன்ட் கிராமர் இஸ். ஸோ கிராமர்னுங்கிறது வந்து நான் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து ஐ நாட் டீச் யூ கிராமர் கரெக்டாக. ஏன்னா கிராமர்ன்றது இட் இஸ் அ புக், இட் இஸ் கப்புள் ஆஃப் புக்ஸ். நீங்கள் இங்கிலீஷ் வந்து ஸ்கூலுக்கு நீங்கள் கற்றுக்க போனீங்கன்னா சிம்ப்ளி ஒரு எல்கேஜி யூகேஜி அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் they will just teach you words and on forming sentences, how to form a sentence. பிகினிங் மிடில் எண்ட் படம் எடுக்கிற மாதிரி பிகினிங் மிடில் எண்டு இதுதான் சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு தேர்டு ஃபோர்த் வரைக்கும். அது ஃபிஃப்த்துலேருந்து அதோட ஃபோர்த்துலேருந்து எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி வரைக்கும் அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு நீங்கள் கற்றுக்கிறது இட் இஸ் பேசிக்லி கிராமர். ஸோ அந்த 7-8 புக்கை நான் வந்து இந்த ஒரு வீடியோவில் 10 நிமிஷத்துக்குள்ளே என்னால் சொல்ல முடியாது. ஸோ கிராமர் இஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ். அதை வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற இருந்துச்சுன்னா பேசி கற்றுக்கணும். யூ ஹாவ் டு டாக், யூ மஸ்ட் டாக். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட் modulations in the speech patterns or different modulation in which you need to speak. நான் இப்போ வந்து ஜோவியலாக ஒரு சில விஷயங்கள் சொல்லிடலாம். ஐ மீன் ஐ ஹேட் யூ மேன், கம் ஆன் மேன், ஐ ஹேட் யூ, ஐ சிம்ப்ளி ஹேட் யூ. அது வந்து தட் இஸ் ஜோவியல். இப்போ நான் அந்த பேசுனதில் வந்து யூ வில் நாட் ஃபீல் எனி ஹேட். It's like bloody hell man, what the hell is wrong with you? I hate you. You just blew the whole thing apart. It's like I hate you, I just wish that you're dead. இது வந்து சீரியஸ்னஸ். ஸோ திஸ் இஸ் மாடுலேஷன். எப்படி கன்வே பண்ணுறோன்றது திஸ் இஸ் மாடுலேஷன். திஸ் ஹேஸ் நத்திங் டு டூ வித் கிராமர். ஆனால் வந்து இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மாடுலேஷன் எப்படி கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ லைக் யுவர் ஒய்ஃப் வெரி மச் சார் அப்படின்னு போய் இன்டர்வியூவில் போய் உட்காந்து சொன்னோம்னா பக்கத்தில் ஒய்ஃபும் புருஷன் பொண்டாட்டியும் கம்பெனி ஓனர்ஸ் அவங்க 2 பேரும் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாட் யூ திங்க் ஆஃப் த கம்பெனி? பிகாஸ் சார் ஐ லைக் யுவர் ஒய்ஃப் வெரி மச் சார். when I came in she was very beautiful, she was very two eyes are very beautiful, I like
your wife and your wife is very beautiful, so I want your job, sir. Your job, sir. I want your job, sir. Yes, I want your job, sir. That's why I am applying for the position of this job, sir. So, interview. So, this is a comedy bit. You can do that. நிறைய வீடியோஸ் நீங்கள் இப்போ ஆன்லைனில் போய் பேட் இன்டர்வியூஸ் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா there are a lot of videos where people try to talk in English ஆனால் வந்து it comes out with really bad grammar. They are trying to convey something and வெளியில் வர்றது அவங்களுக்கு புரியுறது வந்து it is completely different. நானும் முடிஞ்சிச்சுன்னா அது மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருந்தேன். But that's not happening. Let's not waste any more time. So that is grammar. Grammar is like 4 years worth of books. So I cannot teach you in a single video. But do understand. Grammar is very, 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 very important. I'm using so many veries because it is very, 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 very important. அதனால வந்து கிராமர் கற்றுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த கிராமரை கற்றுக்கணும் அப்படின்ற அப்படி என்ன பண்ணணும்னா படிக்கணும். அவங்கவுங்க என்ன சென்டென்ஸ் பேசுகிறாங்க, ப்ரெசென்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, இதெல்லாம் வந்து முக்கியம். அப்புறம் ஏஐஓயு வவல்ஸுன்றது முக்கியம். 3 கேரக்டர் வேர்ட்ஸு, வவல்ஸ் இருக்கிற இடத்துல எங்கே யூஸ் பண்ணணும், கான்ஸ்டன்ஸு, புண்ணாக்குஸ் அண்ட் அதர் டைப் ஆஃப் புண்ணாக்குஸ், அது மாதிரி நிறைய புண்ணாக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் கிராமர் கற்றுக்கணும்னா. ஸோ அதை வந்து நான் ஸ்லோவாக நான் சொல்லி கொடுக்குற ட்ரை பண்ணுறேன். எனிவேஸ் திஸ் இஸ் pretty much it. ஸோ 4th பார்ட்டும் ஓவர், அதாவது கிராமர் தட் இஸ் ஆல்சோ ஓவர்னால் ஓவர் பண்ணலை, பட் நமக்கு வந்து நம்மளால் முடிஞ்சது இவ்வளவு தான். ஸோ கிராமர் அண்ட் மாடுலேஷன் இஸ் த 4th பார்ட். ஸோ வி லிசன்ட், வி அண்டர்ஸ்டுட், வி tried to speak or we spoke and then we understood about grammar or we learned grammar. Now is the final part, which is speaking fluently. Speaking fluently comes automatically. You don't have to actually think about whether you're speaking fluently or not. அது வந்து இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த fluent speaking அப்படின்றது ஒன்றுமே கிடையாதுங்க. ஸ்பீக்கிங் fluently அப்படின்றது வந்து அது வந்து ஒரு பொய். உங்களுக்கு வந்து நிறையா எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு பொய். ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னு, பாஸ் 1 + 1 = 2 அப்படின்றத வந்து நான் இப்போ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, அவ்வளோதான். பாஸ் 1 + 1 = 2. இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் வந்து கேனப்பனமாக பேசியிருந்தாலுமே இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிடும். பாஸ் 1 2 பாஸ் அடிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் புரியும். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி வாட் இட் இஸ் அபவுட் டாக்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒருத்தர் பேசுகிறது எனக்கு புரியணும், நான் பேசுகிறது இன்னொருத்தவங்களுக்கு புரியணும். 2 பேரும் பேசுகிறது 2 பேருக்கும் புரிஞ்சுக்கிட்டா, இல்லை நான் பேசுகிறது வந்து இங்கிலீஷில் பேசுகிறது இன்னொருத்தவங்களுக்கு புரிஞ்சுட்டா, தட் சிம்ப்ளி மீன்ஸ் யூ ஆர் டாக்கிங் ஃப்ளூவென்ட்லி. அது வந்து ஃபுல் பக்கா கிராமர்லாம் போட்டு ஸ்பீக் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இந்த ஃப்ளூவென்ட்லி எப்போ வேணும் அப்படின்ற ஆச்சுன்னா, when you are in need of a job, when you are going to attend an interview, when you must learn, முதல்ல சொன்ன மாதிரி you must learn how to speak in English fluently. So in the series it is not about how to speak English fluently, but this series is about how to speak English, how to understand and speak English properly. அப்படின்றது மாதிரி தான். ப்ராப்பர்லி கூட கிடையாது, how to speak English முடிஞ்சு பாஸ், அவ்வளோதான். அதுக்கு தான் அந்த வீடியோஸ். ஸோ that is the final part. So when you are speaking in English itself, that is more than enough. அதுக்கு மேலே நீங்கள் கஷ்டப்படணுன்ற அவசியமே கிடையாது. To speak English fluently, you better learn, as in ஸ்கூலில் படிச்சிருக்கணும், காலேஜில் படிச்சிருக்கணும், காலேஜில் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருக்கணும். நம்ம ஸ்கூல்லையும் படிக்க மாட்டோம், காலேஜ்லையும் படிக்க மாட்டோம், வெளியில் வந்து வேலை தேடணுன்றப்ப மட்டும்தான் உட்காந்து படிப்பான். அப்போ வந்து கஷ்டப்பட்டு படிச்சு தான் ஆகும், வேறு வழி கிடையாது. ஸோ தட்ஸ் இட். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் லைக் அண்ட் share this video. If you like the content that I'm making, please do subscribe to this channel and I will see you on the next video. Bye.